இயற்பியல். அப்படின்னா எதை பற்றி படிக்கிறதுங்க? எந்த ஒரு வார்த்தையும் நம்ம புரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சு இப்போ எழுத்தறிவு உள்ளவன் அப்படின்னா யார்? ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, எழுத்தில் இருக்குது, படிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுது. மனப்பாடம் பண்ணுறது இல்லை வார்த்தையை, அதுக்கு பேர் மந்திரம் ஓதுறது. சரியா? ஆமாம். ஆனால் வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும், பார்த்தோன்னே தெரியும். இயற்பியல், ஃபிசிக்ஸ். அப்படின்னா எதை பற்றி படிக்கிறதுங்க? அறிவியல். அறிவியலுங்க வார்த்தையை தப்பு நம்ம யூஸ் பண்ணுறது. இயற்கை அறிவியல் அதான் சரியான வார்த்தை. இயற்கை அறிவியல், இங்கிலீஷில் ஃபிசிக்கல் சயின்ஸ். எதெல்லாம் இயற்கை? மனிதனால் உருவாக்க முடியாததெல்லாம் இயற்கை. மனுஷன் இயற்கையே செயற்கையா? இயற்கை நம்மளை படைச்சது யார்? இயற்கை. பூமி, மண், ஆட்டம் இதெல்லாம். இப்போ இயற்கையை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் இயற்கை அறிவியல். அறிவு, புரிந்து கொள்ளுதல், அறிதல். அறிஞ்சிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இயற்கையை பற்றி படிக்கிறது இயற்கை அறிவியல். அந்த இயற்கை அறிவியலை 3ஆக பிரிச்சுடுவாங்க. ஒன்று வேதியியல், கெமிஸ்ட்ரி. அடுத்து இயற்பியல், அதான் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு சொல்லணும். அடுத்தது பயாலஜி, உயிரியல், பயாலஜி. ஒரு பொருள் எதால் ஆணுச்சு? கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு தெரியும் எதால் ஆணுச்சு. சரியா? அது யார் கூட சேருவாங்க, யார் கூட சேர மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படித்தோம்னா அதுதானது வேதியியல். சரியா? அந்த பொருளோட இயற்பியல் பண்புகள், யார் கூட சேருவாங்க சேர மாட்டாங்கன்னு அதை பற்றி படித்தோம்னா, ஒரு பொருளோட அதை படித்தோம்னா அது வேதியியல். சரியா? ஒரு பொருளோட இயற்பியல் பண்பு இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சரு, அளக்கிறது, கலரு. சரியா? அப்புறம் அதோட இயக்கம், இதை பற்றிலாம் படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? ஃபிசிக்ஸ். அதுமாதிரி ஆற்றல். ஆற்றல்னால் எதுவுமே இல்லை, அது இது ரெண்டு சேர்ந்தது தான் யார்? உயிர்கள். உயிர்களை பற்றி படித்தோம்னா உயிரியல். ரைட். அடுத்தது இப்போ நம்ம இயற்பியல் தான் பார்க்க போகிறோம். அப்போ இயற்பியல் எதில்? இயற்கை அறிவியலில் ஒரு பார்ட். பொருள்களின் இயற்பியல் பண்பை பற்றி படிக்க போகிறோம், அதான் இயற்பியல். கெமிக்கல் கேரக்டர் படிக்க போல். கெமிக்கல் கேரக்டர் படிக்கணும்னா என்ன படிக்கணும்? கெமிஸ்ட்ரி. கெமிக்கல் கேரக்டர்னா என்ன அர்த்தம்? எந்த பொருள் கூட சேரும், எந்த பொருள் கூட சேராது, ஒரு பொருள் எந்த ஆட்டம்னால ஃபார்ம் ஆச்சு, அதை பற்றிலாம் படித்தா தான் அது கெமிஸ்ட்ரி. இது ரெண்டு சேர்ந்தது தான் எது? உயிரியல். சரி, இப்போ இயற்பியல். பிரபஞ்சம், இயற்கையை தானே படிக்க போகிறோம். இயற்கையில் என்னென்னமா இருக்குது உனக்கு தெரிஞ்சு? இருக்குதுலே பெருசு இயற்கையில் என்னென்ன இருக்குது? உங்கள் பேர் என்னவா? ராகுல். உட்காந்தே பேசுங்க. கதிரவன், சதீஷ். ராகுல், கதிரவன், சதீஷ். ராகுல் சொல்லுங்கள் பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன இருக்குது? சூரியன். வெரி குட். உட்காந்தே பேசுங்க. உட்காந்து ஒரு தான் எழுந்திருப்பீங்களா? பழனியா? மழை நீரா? சரி, வெரி குட். எல்லாமா? நிலாவா? நிலா. சரி, இதெல்லாம் பருப்பொருள். ரெண்டே தான் இருக்குது. இந்த பஞ்சபூதம் கிஞ்சபூதம் அதெல்லாம் பழைய கதை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்டது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 பூதம் தான் இருக்குது. சரியா?
பஞ்சபூதம்லாம் இல்லை. ஒன்று ஆற்றல். இது 2 தான். நம்ம அப்புறம் நீங்கள் சார், நம்ம சார், நம்மளும் இது 2 தான். இது 2ஆல் ஆனது தான் நம்மளும். இருக்கிறதுலே பெருசுனா பிரபஞ்சம். ஜியாகிரபியில் பார்த்துருப்போம். பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிம்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெருசு. அதில் 2 தான் இருக்குது. ஒன்று ஆற்றல், இன்னொன்று பருப்பொருள். இது 2 இல்லைன்னா வெற்றிடம், ஸ்பேஸ். ஸ்பேஸ் எம்டி, அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். வெற்றிடம். அப்போ யூனிவர்ஸ் இல்லை 2 தான் இருக்குது. ஒன்று ஆற்றல், இன்னொன்று பருப்பொருள். அதை பற்றி தான் தெரிஞ்சுக்குவோம். ஆற்றல் இங்கிலீஷில் எனர்ஜி. அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இன்னொன்று பருப்பொருள். எல்லாம் இது 2 பேர் செய்கிற சேட்டை தான் நம்மலாம். நம்ம யார்? பருப்பொருள். நம்மக்கிட்ட எனர்ஜி இருக்கா? இருக்கிறனால தான் நடக்கிறோம், ஓடுறோம், ஓடியாரோம். எனர்ஜி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா செத்து போயிடுவோம், டெட் பாடி. சரியா? அந்த எனர்ஜி எங்கே கிடைக்கிது, எப்படி கிடைக்கிது, எல்லாம் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். பருப்பொருள், மேட்டர் இங்கிலீஷில். டெஃபனிஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும். அப்படின்னா என்ன டெஃபனிஷன்? அதுக்குள்ளே அந்த டெஃபனிஷன்லேயே எல்லாம் அடங்கிடணும். ஆற்றல், எனர்ஜி, ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். ஒரு வேலையை செய்வதற்கான இந்த என்டையர் ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் அடிப்படையே இந்த 2 டெஃபினிஷன் தான். இதுக்குள்ளேயே அடங்கிருங்க. அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எதை படித்தாலும் இதுக்குள்ளே இருக்கும். இதை விட்டு வெளியில் போகாது. அதான் ஆற்றல், ஒரு வேலையை செய்வதற்கான திறன். கவனிச்சிட்டே வாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஆற்றல், வேலையை செய்வதற்கான திறன். இங்கிலீஷில் எபிலிட்டி டு டூ அ. இது புரிஞ்சாதான் என்டையர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி புரியும். இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களால் கான்செப்சுவல் கொஸ்டினில் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? மெயினாக அந்த யூபிஎஸ்சி ஆகோமா ஏஎஸ் எக்ஸாம் ஒன்றும் கிடையாது. இது புரிஞ்சிருந்தால் அது பார்த்தோன்னா உனக்கு புரியும். குரூப் 1, குரூப் 2 லெவலுக்கே வந்துருச்சு அதெல்லாம். அதுவே ஒன்றால் அட்டன் பண்ண முடியும். நான் மற்ற எக்ஸாம்லாம் பார்த்துக்கோங்க. அதானே இந்தியாவில் பயங்கரமாக ஓகன்றான். ஒன்றுமே கிடையாது. ஈஸியான எக்ஸாம் எது? யூபிஎஸ்சி. ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அது டஃப்பானதுன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்லலாம். அதுக்குமே இது பேஸ். எபிலிட்டி டு டூ அ ஒர்க். இதெல்லாம் எங்கேயும் இல்லை, கிடையாது. 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்குது. சரியா? 5ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. அவனால் முடியும்னா அவனுக்கே வச்சுருக்கான். இப்போ நீங்களாம் யார்? நீங்களாம் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? எல்லாருமே நினச்சி அந்த எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். நான் தான் பெரிய ஆள் அப்படி இருக்கா? அப்போ முடியுமா முடியாதா? முடியும், கற்றுக்கலாம். ரைட். அடுத்தது ஒரு வேலையை செய்வதற்கான திறன். அதானது இந்த டெஃபனிஷன். நீங்கள் எங்கேயுமே அந்தந்த வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கணும். சரி, ஆற்றல் அதான் வேலையை செய்வதற்கான திறன். அது பொருளானால் கிடையாது. பொருள்னால் வேறு, பொருள் வேறு, ஆற்றல் வேறு. ஆனால் 2 சேர்ந்தது தான் யார்? இந்த பிரபஞ்சம், நீங்கள், நான், எல்லாம். ஓகேவா? சரி, வேலைன்னா என்ன சார் அப்படிங்கிறாங்க. வேலை திறன்னா அது இல்லைன்னா நடக்காதுன்னு அர்த்தம். வேலைன்னா என்ன சார்? இங்கிலீஷில் வந்து ஒர்க்கு. அப்படின்னா என்ன சார்? ஒர்க் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர், பொருளின் இடப்பெயர்ச்சி. பொருளின் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அர்த்தம், ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே போகுது.
இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வேலை நகரலன்னு அர்த்தம். இங்கேருந்து இங்கே நகர்ந்துருச்சு, அப்போ இது வேலை, இந்த பொருள் வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கை எடுத்து என்ன பண்ணுறேன், கன்னத்தில் வைக்கிறேன். அப்போ கை வந்து ஒரு பொருள், கன்னத்துக்கு போகுதா, இப்போ வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அந்த கை இப்படி கன்னத்துக்கு போகணுன்னா என்ன வேணும், ஆற்றல் வேணும். என்ன வேணும், ஆற்றல் வேணும். எங்கேருந்து இது வந்துச்சு, எங்கே எப்படி என்னன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி அப்போ ஒரு வேலை நடக்கணும். இப்போ ஃபேன் ஓடுதா, ரெக்கை சுற்றிக்கிட்டே இருக்கா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கா ரெக்கை, அப்போ அங்கே வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே ஆற்றல், ஆற்றல் இருக்கா. என்ன ஆற்றல், வேதி ஆற்றலா, இயற்பியல் ஆற்றலா, மின்னாற்றல். மின்னாற்றல் இருக்குது. ஓடும் பொழுது என்ன ஆற்றல் வந்துச்சுன்னு கேட்கல, அது ஓடுறதுக்கு என்ன ஆற்றல் தேவைன்னு கேட்டேன். சரியா, மின்னாற்றல், அதை பற்றிலாம் பார்ப்போம். மின்னாற்றல்னால் என்ன, மின் அப்படின்னா என்ன அர்த்தம், மின் என்னம்மா, வெரி குட், எலக்ட்ரான். மின்னுனா எலக்ட்ரான், அவ்வளோதான். எலக்ட்ரான் தான் அங்கே மின்னுன்றான். எலக்ட்ரான் எங்கே இருக்கும், உங்கள் பேர் என்னம்மா சொன்னீங்க, கதிரவன். கதிரவன், கதிரவன். ராகுல், உங்கள் பேர் சதீஷ். சரியா, அதுதான். இதுக்குன்னு ஒரு விதி இருக்குது, இதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. இந்த 2 விதி தான் உலகமே. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கு காரணமே இந்த 2 விதி தான். இப்படி தான் நடக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள், ஆற்றல் அழிவின்மை விதினா கட்டாயம் நடக்கும்னு அர்த்தம். இல்லை தலை விதின்றாங்களா, அந்த மாதிரி தலை விதி படி தான்ப்பா நடக்கும் அப்படி. தலை விதியெலாம் கிடையாது, தலைக்கெலாம் விதியெலாம் இல்லை. இதுதான் விதி, இதுதான் உலகத்துக்கே, எல்லா இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா செயலுக்கும் இந்த விதி தான். இது ஒரு விதி, இன்னொரு விதி கட்டாயம் நடக்கும். என்னவா, ஆற்றல், ஆற்றல் அழிவு. ஆற்றல்னா என்ன, டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். எனர்ஜி, ஆமாம், ஒரு செயலா. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுங்கள், டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலைன்னா என்ன, ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்கணும், அப்போ அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். நகரலை அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வேலை நடக்கலன்னு அர்த்தம். நகர்ந்துருந்தால் தான் வேலை நடந்திருக்கு. இப்போ ஃபேன் ஓடுது, அங்கே என்ன நடந்திருக்கு, வேலை நடந்திருக்கு. அப்போ அங்கே என்ன வேலை நடந்திருக்குன்னா அங்கே யார் இருக்கான்னு அர்த்தம், ஆற்றல் இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் என்ன வகையான ஆற்றல்னு அப்புறம் பேசிக்குவோம். இப்போ தலையாட்டுறோம், தலை இடம் பெயருதா, அப்போ அங்கே என்ன இருந்திருக்கு, ஆற்றல். அந்த ஆற்றல் எங்கே இருந்து வந்துச்சு, அதை அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சரி. ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிக்கவே முடியாது, அழிவின்மை. அதான் தாய்மொழிங்கிறது, பார்த்தா தெரியும் அர்த்தம். அழிவின்மை என்னென்ன அர்த்தம், அழிவே கிடையாது. ஒரு ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக போகும். ஆற்றல் எல்லாத்துக்கும் தாய் எது தெரியுமா, வெப்பம். ஆற்றல் எல்லாத்துக்கும் தாய் யார், வெப்ப ஆற்றல் தான் எல்லா ஆற்றலுக்கும் தாய். நிறைய ஆற்றல் இருக்குது. வெப்ப ஆற்றல், இங்கிலீஷில் ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றல், அடுத்தது சவுண்ட் எனர்ஜி, ஒளி ஆற்றல், இந்தளி எல்லாமே எனர்ஜி தான். அப்புறம் வேதி ஆற்றல், இங்கிலீஷில் கெமிக்கல் எனர்ஜி, அடுத்தது இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி,
இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி. இன்னும் நிறையா இருக்குது. பொட்டன்சியல், இயக்க ஆற்றல், ஓகே. பொட்டன்சியல், நிலையாற்றல், பொட்டன்சியல் எனர்ஜி, அடுத்தது விண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. எனர்ஜினா என்ன அர்த்தம்? நான் எந்திரிச்சு போயிடுவேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. அதனால தான் மக்கு சாம்பிராணியாக இருக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக. சரி, எனர்ஜினா என்ன அர்த்தம்? வேலையை செய்கிறதுக்கான திறன். ஓகேவா? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்க. இதில் முக்கியமான ஆற்றல் இதெல்லாம். வெப்ப ஆற்றல். இப்போ சூரியனில் என்ன ஆகுனா வெப்பம் உற்பத்தி ஆகும். அளவுக்கு அதிகமான வெப்பம் லைட்டாக மாறிடும். லைட்டாக மாறி தான் நேராக பூமி வந்து சேரும். சரியா? அப்போ அந்த லைட்டை தடுக்கிறோம். தடுக்கும்பொழுது என்ன ஆயிரும்? திரும்ப லைட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வெப்பம். வெப்பம் தானே லைட்டாக மாறிச்சு. அது போய் தடுங்க. போய் நிற்கிறோம். கொஞ்ச நேரத்தில் தலை என்ன ஆயிரும்? சூடாயிருதா? உடம்பு ஸ்கின்னு எரியுதா? சூடாகி. ஏன்? லைட்டை தடுக்கிற நம்ம உடம்பு லைட்டை தடுக்குது. லைட் எனர்ஜி என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. இந்த விதிப்படி லைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட் என்ன ஆகுது? திரும்ப லைட் வந்து ஹீட்டாக மாறிடும். அதான் சுடுது நமக்கு. புரிஞ்சுதா? இதுதான் எக்ஸாம்பிள், இந்த விதிக்கு எடுத்துக்காட்டு. சூரியனில் வெப்பாற்றல் ஒளியாற்றலாக மாறுது. நம்ம போய் அதை போய் தடுக்கிறோம். நம்ம உடம்புல என்ன ஆயிரும்? ஒளியாற்றல் மீண்டும் வெப்பாற்றலாக மாறுது. அதான் இதுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ எந்த ஒரு ஆற்றலையும் என்ன பண்ண முடியாது? ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எவ்வளோ ஆற்றல் இருந்துச்சோ அவ்வளோ ஆற்றல் தான் இருக்கும். இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எவ்வளோ பருப்பொருள் இருந்துச்சோ அவ்வளோ பருப்பொருள் தான் இருக்கும். அடுத்த விதி அது. ஓகேவா? அது ஆற்றல் அழிவின்மை. அது அடுத்தது பருப்பொருள். பொருண்மை அழியா விதி. law of conservation of mass. law of conservation of mass. மாஸ் அப்படின்னா பொருள். அது வச்சுக்கோங்க. பொருண்மை. பொருள் பொருள் பொருண்மை மீன்ஸ் பொருள். ரைமிங்காக பொருண்மைன்ட்டாங்க. பொருள் அழியா விதி, நிறை அழியா விதி. இதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். அது எதாவது அப்போ போட்டு விட்டானுங்க, அது அப்படியே தொடருது இன்றைக்கி வரைக்கும். அர்த்தம் புரியாமல் ஒரு வார்த்தையை போட்டானுங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டானுங்க. நிறை அழியா விதி தான். நிறைனா ஒரு பொருள். ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன மாலிகுல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதான் நிறை. ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன மாலிகுல் இருக்குன்னா பார்த்தோம்னா அதானது நிறை. சரியா? பொருள் முதல்ல பருப்பொருள். பொருள் பருப்பொருள் எல்லாம் ஒன்று தான். பொருளுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறான். பொருளுக்கு டெஃபினிஷன் எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த டெஃபினிஷனோடு யூஸ் பண்ணிங்க. கேள்வி கேட்டு இந்த வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸு ஆப்டிடியூட்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி திரும்ப அந்த வார்த்தைக்கு பொருள் கேட்டிங்கன்னா என்ன கேட்க வரான்னு புரியும். யூபிஎஸ்சி இதெல்லாம் அதான் பிரச்சனை. வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது, அதனால் கொஸ்டினே புரியாது. பயங்கர கஷ்டம். அதனால சொல்கிறான், நீ வார்த்தையை புரிஞ்சுக்கிட்ட அது ஒரு கொஸ்டினே கிடையாது. புரிஞ்சுதா? ரைட். என்னதே பொருண்மை அழியா விதியா? பொருள் ஃபஸ்ட்டு. பொருள்னா என்ன சார்? டெஃபினிஷன் கொடுக்குறான். மேட்டர் இங்கிலீஷில். எது ஒன்றுக்கு? நிறை. நிறையும். நிறை மீன்ஸ் இங்கிலீஷில் மாஸ். அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்? நிறைனா கொள்ளளவும். இன்னொரு வார்த்தை கன அளவு. இங்கிலீஷில் வால்யூம். இது ரெண்டு எதுக்கு இருக்கோ அது பருப்பொருள் அல்லது பொருள். இங்கிலீஷில் மேட்டர்.
நிறைனா என்ன சார்? ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்த்தா நிறை. சரியா? சின்ன சின்ன துகள் இருந்தால் அது அன்னம் பண்ணு கட்டாயம் ஒரு இடத்த பிடிச்சிக்கும். சின்ன சின்ன துகள்கள் இருக்கணும் ப்ளஸ் இடத்த பிடிச்சிக்கணும். இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிக்கணும். அதான் என்னது? இது ரெண்டும் எதுக்கு இருக்கோ அதான் வந்து என்னது? பருப்பொருள். நிறையும் பருப்பொருளும். சார், நிறையும் கன அளவும் இருந்துச்சு. கன அளவுனா அது இடத்த பிடிச்சிக்கிறது. அதான் வந்து என்னது? பருப்பொருள், மேட்டர். ஓகேவா? ராகுல், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பருப்பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் எந்திரிக்காதீங்க ஒரு டைம். சும்மா நான் சொல்கிறத உங்கள் மூளையில் சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. சரியா? எந்திரிச்சு நிற்கிறனால நான் என்ன ஆகிட போகிறேன்? நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் சமூக மாற்றம். அது நடக்கட்டும். எனக்காக சோறு கிடைக்க போதா நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறதுனால? இல்லை நான் உயரமாயிருவேண்ணா. சரியா? உட்காந்து பேசுங்க ஜாலியாக ஃப்ரெண்டு மாதிரி. அடுத்தவங்கெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் நான் இங்கே வரவங்க எல்லோரும் சொல்கிறேன். அடுத்தவங்க கம்பேர் பண்ணுறது, ஐயோ அடுத்தவங்க எதாவது நினைப்பாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. கூச்சப்படாமல் டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? அறிவை வளர்த்துக்கிறதுங்க அங்கே வந்திருக்கோம். கேள்வி கேட்டிங்கன்னா தான் நான் சொல்லுவேன். அறிவை வளர்த்துட்டு போயிருங்க. சரியா? ஆமாம். கல், வெரி குட். சாக் பீஸ், வெரி குட். உடச்சோம்னா சின்ன சின்ன துகள் வருதா? வெரி குட். பென்சில். என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? மரக்கட்டா? கண்ணாடி. அவ்வளோதான் இருக்கா? நீங்கம்மா? லேப்டாப்பா? நீங்களாம் பருப்பொருள் இல்லையா? நம்ம உடம்பு சோறு பருப்பொருள் இல்லையா? நம்ம தலைமுடி பருப்பொருள் இல்லையா? எங்கேயோ போகிறீங்களே. நம்ம சுவாசிக்கிறோம்ல ஆக்சிஜன், அது பருப்பொருள் இல்லையா? இந்த ஃபேனு எல்லாமே, தண்ணி, சட்டை, நீ போட்டிருக்க சட்டை, நம்ம உடம்பு என்னது? பருப்பொருளால் ஆனது தான். புரிஞ்சுதா? அப்புறம்தான் பூமி, கல், இதெல்லாம் அதிலேருந்து உருவானது தான் நம்ம. அதான் அடுத்த விதி. இதோட விதி இப்படி தான் பார்க்க போகிறோம். பொருண்மை அழியா விதி. இந்த பொருளுக்கான விதி பொருண்மை அழியா விதி. பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருள் தானே ஆகும், இன்னொரு வகையான பொருளாகும். நீங்கள் சொன்னீங்கல்ல, கல், மரக்கட்டை, மண், தண்ணி, அதெல்லாம் சேர்ந்து வேற ஒரு பொருளாக மாதிரி நம்ம உடம்பு உருவாயிருக்கு. திரும்ப செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப என்ன ஆயிடாது? மண்ணில் போயிடும், மண்ணாக போயிடும், திரும்ப பாறையாக மாறும். சார், சாம்பல் பாறையாக மாறுமா? மாறும். பாருங்கள், வெயிட் பண்ணுவோம். திரும்ப வளிமண்டலத்துக்கு போயிடும், ஆக்சிஜனாக போயிடும், தண்ணியாக மாறிடும். எது? நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாம். திரும்ப அதெல்லாம் எடுத்துகிட்டு தாவரம் வளரும், மரக்கட்டையாக வளரும். சரியா? அதை பிடிச்சி விலங்குலாம் சாப்பிடும், வேற ஒரு விலங்காக மாறிடுவோம். இப்படி பார்த்தோம்னா 8 பிறவிலாம் இல்லை, ஏகப்பட்ட பிறவி இருக்குது. என்னையே செத்து போனவன் உடம்பு தான் வளர்ந்து மரமாக இருந்து இருக்குது. அந்த உணவை சாப்பிட்டு தான் அடுத்த உடம்பு வளருது. அப்போ தான் ஏகப்பட்ட பிறவி தான். நம்ம தானே எத்தனை ஆயிரம் கோடி வருஷமாக உயிர்கள் இருக்குது. அந்த மாதிரி. சரி, அவ்வளோதாங்க. இது பொறுமை எளிய விதி. இந்த 2 விதிப்படி தான் எல்லாமே நடக்குது. செத்து போயிட்டா சார், புதைச்சிட்றோம் சார், எரிச்சிட்றோம் சார், என்ன சார் ஆகுது? உடம்புல உள்ளதெல்லாம் சாம்பலாக போயிடும், கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். சரியா? அப்புறம் வேறு நீராவி, உடம்புல உள்ள நீர் ஆவியாக போயிடும். இதெல்லாம் நடக்கும். எல்லாம் வளிமண்டலத்துக்கு போய் கலந்துடும். நம்ம உடம்பு எப்படி உருவானுச்சு? சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றது, சுவாசிக்கிறது, ஆக்சிஜன், இவங்க தான் நம்ம உடம்பு உருவாகிறதுக்கு காரணம். தண்ணி, குடிக்கிற தண்ணி, அதான் உணவில் வந்துடுது எல்லாம். ஓகேவா? அதான் பொருண்மை அழியாது. இந்த 2 ப்ராசஸ் தான் அந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம மூளை இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான, அது ஒரு பெரிய உலகம். அது பயங்கரமான கிரிமினலாக யோசிக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா அது விதிப்படி என்னன்னா, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு விதி பயாலஜியில் படிப்போம். ஃபிட்டஸ்ட் பயங்கர, ஏன்னா போட்டி நிறைஞ்சது இந்த பூமி. ஆமாம், ஒத்துக்கிறீங்களா? யாருக்குள்ளலாம் போட்டி போடுறீங்க?
யார் யாருக்குள்ளலாம் போட்டி போடுறீங்க? நீங்கள் பயாலஜி அட்டன் பண்ணவங்களாம் சொல்லிடுவீங்க. யார் யாருக்குள்ளலாம் போட்டி போடுறோம்? வாழ்க்கை வர்றது போட்டி தானே. வீட்டில் அண்ணன் தம்பி கூட போட்டியா? அப்பா அம்மா கூடயே போட்டி தான். 14 வயசு தாண்டிடுச்சுன்னா அப்பா அம்மா கூட போட்டி போடுவோம். நான் சொல்கிறது தான்ப்பா சரி. நான் சொல்கிறதாம்மா சரி. போட்டி போடுறீங்களா? அது இயற்கை இருக்கணும் கட்டாயம். வேறு யார் கூட போட்டி போடுறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டி போடுறோமா? டே பார்த்துக்கலாமா ஒண்டி எதிரி கூட போட்டி போடுறோமா? அண்ணன் தம்பி கூட போட்டி போடுறோமா? அக்கா தங்கச்சி கூட போட்டி போடுறோமா? எல்லாம் போட்டி பொறாமல். அதனால தான் பிறந்த சின்ன வயசில் வரைக்கும் வாழ்வோம். அதுக்கப்புறம் எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. எல்லாம் நடக்கும். அவங்க கூட மட்டும் நாம் போட்டி போடல. இந்த பூமியில் மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை அவங்களாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். தோல்வி அடைஞ்சோன்னா நம்ம செத்து போயிடுவோம். நோய் வந்துட்டு செத்து போயிடுவோம். சரியா? அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளை சுற்றியில் உள்ளவங்களை வாட்ச் பண்ணிவிட்டு கிரிமினலாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். நான் சொல்லலை, அது தியரி சொல்லுது. சரியா? அதிலேருந்து மாறுறான்ல, அறநெறிலாம் கற்றுக்கிட்டு இல்லை யாரையும் நம்ம அழிக்கக்கூடாது, இது பண்ணணும், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் அன்பு காட்டணும்னு சொல்கிறோம்ல, அது அறம். அதை கற்றுக்கிட்டு பண்பாக நடந்துக்கிட்டால் அது வேறு. அது மனிதன். அப்போ தான் மனிதனாக மாறுறான்னு அர்த்தம். மற்றபடி இங்கே எல்லா உயிர்களும் மரத்துலேருந்து செடியிலேருந்து கொடியிலேருந்து எல்லாம் போட்டி போடணும். அதான் நடக்கும். சரி, அடுத்து போகலாமா? இது அப்போது பொருண்மை அழியா விதி. ஒரு பொருள் தான் இன்னொரு பொருளாக மாறும். திரும்ப அப்புறம் என்ன ஆகும்? அது திரும்ப அழியுதுன்னா திரும்ப பழைய பொருளாகவே மாறி போயிடும். மண்ணோட மண்ணாக போயிடும். மீண்டும் வளரும். அது ஒரு சைக்கிள் சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்கு. இது ஜியோ சைக்கிள் அப்படின்னு கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் பார்ப்போம். மண் செல்லாக மாறி வளர்ந்து மனுஷனாக மாறி திரும்ப மண்ணோட மண்ணாக போகிறது. அது ஒரு சைக்கிள். இது ஒரு விளையாட்டு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கெமிக்கல் ப்ராசஸ் பார்ப்போம். 3: பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்தது தான் பயாலஜி. அப்படி இயற்கை உயிரற்ற காரணிகள் உயிர் உள்ளதாக மாறி திரும்ப உயிரற்றதாக மாறும். அப்படி ஒரு சைக்கிளில் வரக்கூடிய சின்ன ஜந்து தான் யார்? நம்ம உடம்பு. அதுக்குள்ளே என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நம்ம தானே. அதான். சரி, அடுத்தது அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இயற்பியல் என்ன படிக்க போகிறோம்? ஆற்றலை பற்றியும் பருப்பொருள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆற்றல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆங்கிளில் தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். அங்கே ஏதோ ஒன்று நடக்குது, இது என்னடான்னு கேட்கணும். சத்தம் வருது, என்னது இது? சத்தம் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். சத்தம்னா அது ஒரு ஆற்றல். சத்தம்னா என்னென்னு பார்ப்போம். இதில் பார்ப்போம் எதனால் சத்தம் வருது, சத்தம்னா என்ன கேட்கணும், கேள்வி கேட்கணும். லைட்டு வருது, லைட்னா என்ன? அது ஒரு ஆற்றல். அது என்ன கிடையாது? அப்போ பருப்பொருள் கிடையாது. படத்தில் ஒரு டைலாக் வருமே, ஏதோ ஒரு படத்தில், காற்றெல்லாம் விற்று ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டானுங்க அப்படின்னு வருமே. காத்தாது இந்த படத்தில் தெரியும் எல்லாமே. ஃபிசிக்ஸில் ஏதோ ஒரு படத்தில் வரும் தானே, காற்றை விற்று காற்றெல்லாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறானுங்க அப்படின்னு. அவன் தானே 2Gயை சொல்லுவானுங்க. 2G ஸ்பெக்ட்ரம், 2G ஸ்பெக்ட்ரத்தை ஊழலை சொல்கிறதுக்காக அப்படி சொல்லுவான் டைலாக். அவனுக்கு எதோ தெரியல, டேரக்டருக்கு அடிச்சு விட்டு போயிட்டான். அது காத்தாது. பார்ப்போம் காத்தா என்னன்ட்டு. அந்த மாதிரிலாம். சரி, அதெல்லாம் இதில் தெரியும். அதேமாதிரி இப்போ நம்ம ஃபேன் ஓடுறது, டிவி தெரிகிறது, லைட் எரிகிறது, இது எல்லாமே எதனால் நடக்கிறது? இந்த ஃபிசிக்ஸ்னால தான். பொருள்லாம் என்ன, பொருளோட இயக்கம், அவன் ஆற்றல்னால் என்ன, அது எப்படி செயல்படுது, ஒவ்வொரு ஆற்றலை பற்றியும். இப்போ பார்த்தோம்ல இந்த ஆற்றல் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறது. பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. பொருள் நிற்கிதா ஓடுதா? ஓடிச்சு அப்படின்னாக்கா அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். ஓடிச்சுன்னா அதுக்கிட்ட ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கேயே நிற்கிதுன்னா அதுக்கிட்ட ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் அதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கோம். அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல். அது மாதிரி இருக்குதா இல்லையா? இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஆற்றல் செலவு பண்ணுது?
அது மாதிரி பைக் ஓடுதா, பைக் ஒரு பருப்பொருள் தானே, அது எவ்வளோ வேகத்தில் ஓடணும், அவ்வளோ வேகத்தில் ஓடுது அப்படின்னாக்கா அதுக்கு ஆற்றல் வேணும்ல. பைக்கு ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும்? பெட்ரோல்லேருந்து. அப்போ எவ்வளோ பெட்ரோல் எரிஞ்சிச்சுனாக்கா எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்? இந்த பைக்கு எவ்வளவு எடை இருக்குது, இவ்வளோ எடை இருக்கக்கூடிய பைக்கை இவ்வளோ வேகத்தில் இயக்கணுன்னாக்கா எவ்வளவு பெட்ரோலை நம்ம எரிக்கணும், அல்லது டீசலை எவ்வளோ எரிக்கணும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. போயிட்டு வாங்க எரிக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அந்த பெட்ரோலோட எரியும் பொழுது இப்போ பெட்ரோல் எவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும், டீசல் எவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும், எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பைக்கு என்ஜினியர் இருக்கான்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரு, அவன் இந்த பைக்கு என்ஜினியர் வடிவமைக்கும் பொழுது இந்த பைக்கு எவ்வளோ வெயிட்டு அவன் சொல்லிடுவான் ஓனர். அப்போ எனக்கு இந்த பைக்கு இவ்வளோ வெயிட் வரணும், இவ்வளோ வேகத்தில் போகணும், அவன் அது மாதிரி என்ஜின் செட் பண்ணுமா. இந்த பேசிக் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, இதில் இருந்தால் அதை டிசைன் பண்ணுவாங்க. பெட்ரோல் எவ்வளோ எரியும், சரியா, எரிஞ்சாக்கா எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். அப்போ அட் அ டைமில் இவ்வளோ பெட்ரோல் எரிஞ்சால் இவ்வளோ எடை இருக்கக்கூடிய இந்த வண்டி இவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பேசிக் ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உன்னை சுற்றியில் நடக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜி எங்கேருந்து இப்போ நீ பார்க்குறல்ல இன்டர்நெட்டில், அங்கேருந்து எங்கேயோ இருந்து பார்க்குறீங்க கிளாஸு, அதுவும் எதில்? ஃபிசிக்ஸில் கற்றுக்கிட்டது தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஸ்பெக்ட்ரம் அப்படின்றாங்கல்ல. 2Gங்கிறத விட்டுருங்க, அது ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், இப்போ எத்தனாவது ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு? 5th. அவன் எங்கே சீனாக்காரன் ஏதோ 10th என்னமோ போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். நம்ம இன்னும் 5th இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல, தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சீனாக்காரன் ஏதோ 10th போயிட்டான, 10th ஜென்ரேஷன். அப்படின்னா என்ன, இன்னும் ஸ்பீடு, இந்த பஃபர் ஆகிறது அதெல்லாம் இருக்காது. நாங்களாம் மொபைல் இந்த மாதிரி இன்டர்நெட் டிவியில் பார்க்கும்பொழுதே போய் ஒரு யூடியூப்பை போட்டு உக்காந்துருப்போம் 2005. அதுவும் ப்ரௌசிங் சென்டருக்கு போகணும். அப்படியே உட்காந்து போட்டோம்னா எதில்? ப்ரௌசிங் சென்டரில் சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்தாவே பஃபர் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அது லேண்ட் கனெக்ஷனே கொடுத்துருப்பான், சரியா? ஆனால் இப்போ என்ன, அது வயர்லெஸ் மொபைலு. அங்கே அமெரிக்காவில் நடக்கிற லைவ் இங்கே தெரியுது, அப்படியே லைவ் அங்கே நடக்கிறது, அப்படியே டைமே கிடையாது, கேப்பே கிடையாது. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் ஃபிசிக்ஸ் தான். சும்மா சாதாரண விஷயம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதை கண்டுபிடிச்சான், அதை யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? சரி, அப்போது ஃபிசிக்ஸ் முக்கியமா இல்லையா? அவன் வீட்டில் அடுப்பு எறிகிறதுலேருந்து, உடம்பு சரியில்லைன்னா ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஃபிசிக்ஸ் தான். லைட் எரியுதா, லைட்டு ஃபேனுக்குன்னு எல்லாம் ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலை, இயற்கையில் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அதை வச்சு ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அந்த பொருள் அதை வச்சு இயங்கும், அவ்வளோதான். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கும் என்ஜினியர் தான் காரணம். என்ஜினியருக்கு யார் காரணம்? ஃபிசிக்ஸ். சாதாரண 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறல்ல, அந்த ஃபிசிக்ஸு தான். அது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஃபேன் எப்படி ஓடுது, லைட் எப்படி எரியுது, வாட்ஸுங்கிறான், வோல்டேஜுன்றான். என்னையா வோல்டேஜ்? ஹை வோல்டேஜுங்க, புதஞ்சு போச்சுங்க, அப்படின்னா என்ன தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம முடியும் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் கூட்ஸுங்கிறான், எலக்ட்ரானிக் கூட்ஸுன்றான், எல்லாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா லைஃப்பில்? அப்படின்னா என்ன தெரியணுமா இல்லையா? அதான் ஃபிசிக்ஸ். அங்கே அதுதான் எதிர்பார்க்குறான். நீ கவர்மெண்ட் ஆஃபீஸராக போனீன்னா சும்மா மொக்கையை எங்கள் தாத்தா சொன்னார், எனக்கு சீனியர் ஆஃபீஸர் சொன்னார் அப்படின்னு மொக்கையை அப்படியே செய்யக்கூடாது முட்டாள்தனமாக. அவர் சொன்னாருங்க செஞ்சேங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொன்னார்னா அதை நீ உன்னோட நாலேஜ் வச்சு, இந்த புரிஞ்சு வச்சுருக்கீங்களா, இதை வச்சு அனலைஸ் பண்ணி, சார் இதனால் இது நடந்துச்சு, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கள் சீனியர் ஆஃபீஸர் சொன்னார், இவர் சொன்னார்னா அரைச்சம்மாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் டெவலப்மெண்ட் இல்லை. ஏன்னாக்கா வார்த்தையை மனப்பாடம் பண்ணி மந்திரம் ஓதிட்டு போயிட்டோம். அவங்க எல்லோரும் அப்படி தான். அதான் பிரச்சனை. அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும்? உன்னை சுற்றியில் நடக்கிறது புரிஞ்சுருக்கணும். ஏன்னா உன் பிரச்சனையை மட்டும்தான் தூக்கிட்டு வருவான் மக்கள். உன்னை தேடி எதுக்கு வரான் மக்கள்? அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் வந்துட்டு வருவான்லாம், எதுக்கு வர போகிறான்? அப்போ அவன் பிரச்சனையை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது இதனால தான் பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணலாம்,
நீ தான் டெசிஷன் எடுக்கணும். யார்? சிவில் சர்வன், சாதாரண எஸ்ஐ கான்ஸ்டபுள்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரையும் அவன் லெவலில் நீங்கள் தான் பிரச்சனையை தீர்க்கணும். ஆமாவா? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுருக்கணுமா இல்லையா? சும்மா ஏதோ நான் பாஸ் பண்ணேன் நெத்தியில் மார்க் ஓட்டிட்டு என்னது பண்ணுறது? புரிஞ்சுதா? நம்ம என்ன சாப்பிட்ணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம். சினிமாவில் நமக்கு பிடிச்ச ஹீரோயின் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ, விளம்பரத்தில் என்ன மாதிரி வருதோ அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறோம். இந்த கிளைமேட்டுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் பார்த்து யூஸ் பண்ணுறோம். இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சயின்ஸை புரிஞ்சுக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். அப்படி தான் இயற்கையோடு வாழ்ந்தாங்க அந்த காலத்துலலாம். பேர் தெரியாது அவனுக்கு, என்னப்பா அது மின்சாரம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. இயற்கையோடு வாழ்ந்தான். இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். ஆனால் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்காமல் ஏதோ மின்சாரம்னா ஏதோ ஓடுதுப்பா, சுவிட்சு போட்டால் ஓடுது, சுவிட்சு போட்டால் லைட் எரியுது, அப்படி இருக்கும். ஸ்கூல் காலேஜ் வேறு போய் படிக்கிறான். அவங்களாம் படிக்கலை. படிப்பு என்னது? புத்தகத்தில் என்ன வச்சுருக்கான்? இந்த மாதிரி சுற்றிலும் கண்டுபிடிச்ச விஷயங்களை இதெல்லாம் இப்படி தான். இப்போ ஃபேனுனா இதுதான், எலக்ட்ரிசிட்டினா இதுதான், ஃபேனு இப்படி தான் இயங்குது, லைட்டு இப்படி தான் இயங்குது, அதுக்கு காரணம் இவர் தான். லைட் ஒரு சில டைம் டிம்மாக எரியுது ஏன், பிரைட்டாக எரியுது ஏன், வெடிச்சிருது ஏன், எல்லாத்தையும் எங்கே இருக்குது? புக்கில் எழுதி வச்சுருக்கான். அந்த மாதிரி லைட் ஏன் எரியுது, ஏன் வெடிக்குது அப்படின்னு எங்கேயாவது புக்கில் படிக்கும் பொழுது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வோல்டேஜ். எப்படிமா வோல்டேஜ்னா என்ன? சிம்பிள் லாஜிக். இப்போ தண்ணி பைப்பு ஒன்று இருக்குது, நார்மலாக தண்ணி போயிட்டுருக்கு. ஒரு ஓஸுன்னு வச்சுக்க, பிளாஸ்டிக் ஓஸ் இருக்குதுன்னு வச்சுக்க, நார்மலாக போயிட்டுருக்கு. பயங்கர வேகமாக தண்ணி அதில் பைப்பு பம்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? பைப்பு ஃபோர்ஸ் அதிகமாகதா, அப்போ உடஞ்சிருமா? அது மாதிரி ஒரு விஷயந்தான் பல்பு. அதுதான் ஹை வோல்டேஜ். திடீர்னு எலக்ட்ரான் நிறைய உள்ளே போந்துடும், தாங்க முடியாது, வெடிச்சிடும். அதை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் புரிய வைக்கிறது தான் அந்த புத்தகங்கள். அதுக்கு தான் அந்த புத்தகத்தை படிக்கிறது. இந்த டுபாகூர் சமூகம், அதுவும் அந்த ஒரு குரூப் இருக்கானுங்க, அவனுக்கு மந்திரம் ஓதி தெரிஞ்ச குரூப்பு. அவன் தான் படிக்க போகிறான். அவன் மந்திரம் மாதிரி வார்த்தையை, இங்கிலீஷ் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இங்கிலீஷ்காரன் பீரியடில், அப்போ 1800 இன்றைக்கி வரைக்கும் அந்த கதை தான் இருக்குது. அதை மாற்றணும். மாற்றி ஒவ்வொருத்தனும் இந்த சயின்டிஃபிக்காக வாழ ஆரம்பித்தா அன்றைக்கி நம்ம ஜப்பானாக மாறிடும். சும்மா ஜீபூம்பானோன்னு ஜப்பானாக மாறாது. கரெக்டா? ரைட், பார்ப்போம். அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாமே உன்னை சுற்றியில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்புறம் அதை வச்சு தான் ஜாகிரஃபிக்கு. ஜாகிரஃபி வேணால் நீ 3 சப்ஜெக்ட்டு நல்லா தெளிவாக இருக்கும். அப்புறம் போய் ஜாகிரஃபி படிங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ரைட். இப்போ இதை தான் பார்க்க போகிறேன். எதை பார்க்க போகிறோம்? ஆமாம், ஆற்றல்னால் என்ன, பருப்பொருள்னால் என்ன. ஆற்றல்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, பருப்பொருள்னால் என்ன டெஃபினேஷன் பார்த்தாச்சு. அது 2க்கான விதி. இந்த 2 விதி அடிப்படையில் தான் அந்த பிரபஞ்சமே இயங்குது. நம்ம உடம்புலேருந்து, இந்த பூமியிலேருந்து, இந்த ஃபேன்லேருந்து, அந்த லைட்லேருந்து, அங்கே கேட்கக்கூடிய சத்தத்துலேருந்து, அந்த மரத்துலேருந்து எல்லாம் இயங்குது, செயல்படுது. சரியா? பாக்டீரியாவிலேருந்து, ஃபங்கையிலேருந்து, ஆட்டம்லேருந்து எல்லாம் இந்த 2 விதிப்படி தான். ஓகேவா? ரைட். போய் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பருப்பொருள். பருப்பொருள்னால் என்னென்னு பார்த்தோம்? நிறைய இருக்கணும், கொள்ளளவு இருக்கணும். நிறைனா என்ன? நிறை அது சின்ன சின்ன துகள்களால், அது அந்த பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன துகள் இருக்குன்னு பார்த்தா நிறை. அல்லது அந்த பொருள் சின்ன சின்ன துகள்களால் ஆகிருக்கணும். நீங்கள் சொன்ன சாக் பீஸு சின்ன சின்ன துகள். சார் நம்மளை சொன்னீங்களே பருப்பொருள்னு, அதில் நம்ம உடம்புல சின்ன சின்ன துகள் இருக்கா? இல்லையா? எங்கே இருக்குது? நம்ம உடம்பு உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? செல்லு கிடைக்கும். செல்லு கூட செல்லுக்கு போயிடலாம் டைரெக்டாக. நம்ம உடம்பை பிரிச்சிங்கன்னா, இல்லை செல்லுக்கு வேணாம், ஃபஸ்ட்லேருந்து போவோம், பயாலஜியோட சேர்த்தியே போவோம். நம்ம உடம்பை பிரிச்சிங்கனாக்கா டிஷ்யூ கிடைக்கும், சாரி ஆர்கான்ஸ் கிடைக்கும். ஆர்கான்ஸ் உறுப்புகள்.
இதயம் அது ஒரு உறுப்பு. அதை பிரிச்சிங்க அப்படின்னா டிஷ்யூ கிடைக்கும். அந்த இதயத்து மேலே உள்ள தோல் ஒரு திசு, இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தசை ஒரு திசு, இதெல்லாம் திசு. அதை உடச்சி போனீங்க அப்படின்னாக்கா செல்லு கிடைக்கும். சரியா? இதுதான் இருக்கிறதுலையே சின்ன உயிர் உள்ள பொருள் செல்லு. நம்மளாம் கிடையாது. நம்மனா நானாக்கா கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தால் தான் இந்த உடம்பு செல்லு. அந்த செல்லை உடச்சிங்க உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம உடம்புல எப்படி உறுப்பு இருக்குது நிறையா, கிட்னி, நுரையீரல், இதயம், அந்த மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி செல்லுக்குள்ளே போனால் நிறையா பருப்பொருள் இருக்குது. சரி, சின்ன சின்ன நுண்ணுறுப்பு இருக்குது. அந்த நுண்ணுறுப்பை உடச்சி போனீங்க அப்படின்னா மாலிகுல் இருக்குது. மாலிகுல்னால் தெரியும்ல, H2O அது ஒரு மாலிகுலு, CO2 ஒரு மாலிகுலு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம் ஒன்றா சேர்ந்து ஒரு பருப்பொருள். அந்த மாலிகுலை உடச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஆட்டம் கிடைக்கும். ஆட்டம், இதுதான் ஆட்டம். இப்போ இதில் எத்தனை ஆட்டம் இருக்குது? கார்பன் இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்குது. இப்படி 3 ஆட்டம் சேர்ந்தது தான் அது கார்பன் டை ஆக்சைடு. அதேமாதிரி இது ஒரு மாலிகுல், மூலக்கூறு. சரியா? உங்கள் பேர் என்னம்மா? வீரனா? திரு. வீரன் தானே பேர் வச்சேன். ஃபுல் நேம் வீரன். அப்படி தான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படியே வச்சுக்கலாம். ஜலாலுதீன். ஜலாலுதீன் யாரோட வரலாற்றில் யார் பேர்? அக்பர் பேரா? ஜலாலுதீன். ஆமாம், அக்பர். ஜலாலுதீன் அக்பர். சரி, பாபர் பேரா? அக்பருக்கு தான் ஜலாலுதீன். என்ன அர்த்தம் அதுக்கு ஜலாலுதீன்னா? அதான் கேட்பாங்க இன்டர்வியூக்கு போனீங்கன்னா, என்னப்பா அர்த்தம்னு கேட்பாங்க. சரி, அடுத்தது ஜலாலுதீன். சரி, மூலக்கூறு புரியுதா உங்கள் 2 பேத்துக்கும்? மூலக்கூறு எதை பற்றியும் படிக்கலை. சயின்ஸ்னால் அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்பை பற்றி படிக்கிறோம். நம்மளை சுற்றிலும் நீ கையில் வச்சுருக்கல செல்ஃபோனு, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிற. அது ஏன் சூடாகுது? செல்ஃபோன் ஏன் சூடாகுது? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இன்னும் வேறு எதிர்பார்க்குறேன். ஏன் செல்ஃபோன் ஹீட் ஆகுது? மேக்னெட்டா? இப்படி இதெல்லாம் கொடுத்துருப்பான் ஆப்ஷன் சிவில் சர்வீஸில். எலக்ட்ரான் ஓட்டம்னா என்ன? எலக்ட்ரான் வந்து என்னது? ஒரு பொருள். சரியாக தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பாட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் ஒரு பொருளா? மின்னாற்றல் என்ன அர்த்தம்? மெட்டலுக்குள்ளே எலக்ட்ரான் கிடுக்கிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பருப்பொருளா? மெட்டலு. ஆட்டம்னால சேர்ந்தால் தானே அந்த கம்பி, மெட்டல், கிட்டல் எல்லாம். அந்த கம்பி வழியாக அது ஓடுது. 2 பொருள் உரசுற மாதிரி அர்த்தம். கரெக்டாக? ஆட்டம் இருக்குது, ஆட்டமில் ஓடுது. ஓடும்பொழுது என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானும் ஆட்டமும் ஒன்று உரசிக்குது. உரசுதா? அதுக்கு பேர் என்னது? உராய்வு விசையா? உராய்வு விசை இருக்கும்பொழுது அங்கே என்ன உற்பத்தி ஆகும்? வெப்பம் உற்பத்தி ஆகும். அப்படி தான். இதாங்க ஐஏஎஸ் கொஸ்டின். கம்ம சித்திரமா? இன்னும் பார்ப்போம். உராய்வு விசை எல்லாமே தெரிஞ்சுக்கும். புரிஞ்சுதா? அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் அது வழியாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா வெப்பமாகும். ஒரு சில பொருள் பயங்கரமாக வெப்பமாகும், ஒரு சில பொருள் லைட்டாக வெப்பமாகும். ஏன்? அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அயன் பாக்ஸ் இருக்கா? உடனே ஹீட் ஆயிடுதா? புரிஞ்சுதா? செல்ஃபோனும் யூஸ் பண்ணுறோம், கரண்ட் பாஸ் ஆகிட்டு தானே இருக்கா, உடனே அவ்வளோ ஹீட் ஆகுதா? ஏன்? தெரிஞ்சுக்குவோம். சயின்ஸ் படித்தவங்க எத்தனை பேர் +1 +2 கை தூக்குங்க. சும்மா தூக்குங்க. சயின்ஸ். நீங்கள் சயின்ஸ் இல்லையாமா? என்ன மேஜர்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபிசிக்ஸ் இருந்துச்சா? அலையுது. நீங்கள் அப்புறம் கை தூக்கவே இல்லை. நீங்கம்மா? நீங்கள் சயின்ஸ் தான். மேக்ஸிமம் அப்படியே எல்லாம் சயின்ஸ் படித்தவங்க தான் இருக்கீங்க. சரி, ரைட்.
ஆர்ட்ஸ் படித்தவங்க 1 2 3, சரி 3 பேர் தான். ஆர்ட்ஸ் தான் கம்மி. அவர் 1, அவரோட சேர்த்துனா ஜலாலுதீனோட சேர்த்துனா 4 பேர். பட் எனக்கு சயின்ஸ் வராது, அதெல்லாம் விட்டுருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. மொக்க இது. நம்மளை சுற்றியில் நடக்கிற தெரிஞ்சுக்கிட்டு தானே நமக்கு என்ன கஷ்டமா? கரெக்டா? வராது அப்படி அந்த என்ன தூக்கி எறிஞ்சிருங்க. அப்போ எல்லா பொருளும் அணு. அப்போ நம்ம உடம்பே தான் அணுச்சு இந்த மாதிரி அணு. இதுக்கு பேர் தான் அணு. கார்பன் ஒரு அணு, ஆக்சிஜன் ஒரு அணு. இது மாதிரி மொத்தம் எத்தனை வகையான அணுக்கள் இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் கெமிஸ்ட்ரியில். 118 வகையான அணு. அதில் இயற்கையான அணுக்கள் எத்தனை? 94. செயற்கையாக ஃபேக்ட்ரியில் தயாரித்தது 24. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருளும் எதால் ஆணுச்சுனாக்கா இந்த 118 தனிமங்களால் ஆன. இன்றைக்கி கண்டுபிடிச்சது வரைக்கும் பருப்பொருள் பார்த்தோம்ல, அதேமாதிரி எவ்வளோ தெரியுமா பருப்பொருள் இந்த பிரபஞ்சத்தில்? வெறும் 4%. எவ்வளோ பார்த்தோம்? 4% தான் பருப்பொருள் இருக்குது. 4%, வெறும் 4%. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், மற்றது எல்லாமே ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்? எம்டி, அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். வெற்றிடம். பிரபஞ்சம்தான் இருக்கிறதுலே பெருசு. அதில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருளும் நம்ம உடம்புலேருந்து, நம்ம பூமியிலேருந்து, சூரியன்லேருந்து, நட்சத்திரம், எல்லா நட்சத்திரம் தெரியல வானத்தில், எல்லாத்தையும் சேர்த்துனா வெறும் 4%. வெற்றிடம் எவ்வளவு? 96. ஒன்றுமே இல்லை, எம்டி. அதான் அங்கே ஒரு கோயிலில் காட்டுவானுங்க பாருங்கள், ரகசியம்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் காட்டுவானுங்க. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லைடா வாழ்க்கை அப்படின்னு. அங்கே ஒன்றுமே இருக்காது. பார்த்தியா அப்படிமா? பார்த்தேன். ஒன்றும் இருக்காது அங்கே. அதான் சிதம்பரம் ரகசியம். யாருமே போய் பார்த்தது இல்லையா அதெல்லாம்? சரி, அந்த மாதிரி இதுதான் பார்க்க போகிறோம். பிரேக் எடுத்துக்கங்க, போயிட்டு வாங்க பார்ப்போம். இப்போ பருப்பொருளையே வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய பொருள் அப்படின்னா அணு. அதோட சின்னது இருக்கானா? இருக்கு. ஆட்டம். இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுமா? கதிரவன், சதீஷ், தெரிஞ்சுக்கணுமா அணுவை பற்றி நம்ம? ஏன் ஏதாவது லேபில் எதுவும் போய் ஒர்க் பண்ண போகிறீங்களா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஜலாலுதீன், வீரன், ஏதாவது சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்ம உடம்பே அதால் தாங்க ஆனோம். நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? அதால் தான் ஆணுச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சுற்றிலும் பார்க்குற எல்லாமே அதனால ஆணுச்சு தான். நீ சுவாசிக்கிற ஆக்சிஜன் அதனால ஆனது தான். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே. அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் என்ன பண்ண போகிறோம்? மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறதுக்கா? இது வரைக்கும் நம்ம பண்ணது படிப்பே இல்லை. இப்போ பண்ணுறது தான் படிப்பு. சரியா? நம்ம அதனால தான் நம்ம உடம்பே ஆகிருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் என்ன இருக்குது? ஓகேவா? சரி, இதுதான் வேதி வினையில் ஈடுபடக்கூடிய சின்ன பருப்பொருள். அது வேதி வினைனா இன்னொரு பொருள் கூட சேர்ந்து வேறு பொருளாக மாறுறது. அதை உடச்சி உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட அமைப்பை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அமைப்பு. எதாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸ்ட்ரக்சர், அமைப்பு. இதோட அமைப்பு. இப்போ வீடுன்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரு? பழைய வீடு விட்டுருங்க, நம்ம பழைய வீடெல்லாம் விட்டுருங்க. இப்போது ஒரு ஹாலு, கார் பார்க்கிங் முன்னாடி போர்ட்டிக்கோவா, ஹாலு, கிச்சனு, தூங்குகிற ரூமு இதெல்லாம் இருக்குமா? டாய்லெட்டு, லெட்டின்னு இதெல்லாம் இருக்கும், பாத்ரூம்லாம். அது மாதிரி அணுவோட அமைப்பு. அணு ஒன்று கிடையாது, 2 விஷயந்தான். ஒன்று அணுக்கரு, நியூக்ளியஸ்.
நியூக்ளியஸ் அணுக்கரு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை வச்சு தான் பின்னாடி எல்லாமே அதை பற்றி தான் படிக்க போகிறோம் அந்த பாடத்தில். இது புரிஞ்சிருந்தால் தான் நிறைய விஷயம். சுற்றிலும் வேலி, இது வீடுன்னு வச்சுக்கோங்க. சுற்றிலும் வேலி, இந்த வேலிக்கு பேர் எலக்ட்ரான் ஆர்பிட்டா. இங்கிலீஷில் நியூக்ளியஸ்க்கு பேர் அணுக்கரு. இந்த வார்த்தையை எங்கே பண்ணாலும் அணுக்கருன்னா என்னது? அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வரணும். அணுக்கரு இணைவுன்னு படிக்கிறோமா? எங்கே அணுக்கரு இணைவு வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. என்னடான்னு கேட்டால் தெரியாது. ரெண்டு அணுக்கரு, இந்த ரெண்டு அணுக்கரு இணைகிறது அணுக்கரு இணைவு. நியூக்ளியர் ஃபியூஷன் வார்த்தைகளே அர்த்தம் இருக்கும். பேன்னு முடிச்சிட்டு இருக்கோம். புரிதல் இல்லை, மனப்பாடம் பண்ணிட்டோம். வார்த்தையை மனப்பாடம், மந்திரம் ஓதிட்டு வந்துட்டோம். அதான் சொல்லலாம். அவன் தானே அப்படி தானே படித்தான். அதுன்னு சொல்லுவாங்க, சத்தம் போட்டு படிடா அப்படிம்பாங்க. சத்தம் போட்டு மந்திரம் தான் ஓதணும். நம்ம தானே அதுக்கு என்ன வார்த்தைக்கு அர்த்தம்னு கோரிலேட் பண்ணணும், படத்தை உருவாக்கணும். அதுதான் படிப்பு. நம்ம மந்திரம் ஓதுவோம், இந்தியன் அகாடமி அவர் அகாடமி, இந்தியன் அகாடமி அவர் அகாடமி. அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள். அணு என்பது வேதிவினைனா என்ன தெரியாது. அப்புறம் தான் மற்றெல்லாம் சிறிய துகள். ஓகே, அதோட சிறிய துகள் இல்லையா இருக்குது, இந்த பார்க்க போகிறோம். வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடணும், அதான் படிப்பு. அதான் எழுத்தறிவு. அறிவாளிலாம் கிடையாது, எழுத்தறிவு, லிட்ரஸி. இந்தியாவில் லிட்ரஸி ரேட் எவ்வளவு? அது 70. 0 எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் 0.1 எல்லாம் 1% கீழே தான் இருக்கும். அவ்வளோதான். ஆனால் லிட்ரஸி என்ன தெரியுமா சொல்லுது? லிட்ரஸினா ஏதாவது ஒரு மொழியில் எழுதி இருக்கிறத படித்து புரிஞ்சுக்க தெரியணும், அதுக்கு அர்த்தம் தெரியணும், வாசிக்கிறது இல்லை. நான் தமிழ்நாட்டிலே இவ்வளோ தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டிலே இவ்வளோ தான் சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் எதை நான் கொடுத்தாலும் படித்து புரிஞ்சுக்க தெரியணும். அப்போ இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்துங்க. மைனஸில் தான், மைனஸில் போகாது, பாயிண்டில் கீழே தான் போகும். சரி, அந்த மாதிரி வார்த்தை என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க. ஏதாவது ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறத படித்து புரிஞ்சிக்க தெரியணும். அதேமாரி நம்பர்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. புரிஞ்சுதா? ரைட். அப்போ இது அணுக்கரு. அந்த வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அணுக்கருன்னா என்னென்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னால் என்னடான்னா அணுக்கரு. டிரான்ஸ்லேஷன் அது கிடையாது படிப்பு. அது மந்திரம் ஓதுறதுன்னு அர்த்தம். சரியா? ஆமாம். இது எலக்ட்ரான் ஆர்பிட்டா. அடுத்தது அணு துகள்கள். அணுவுக்குள்ளே உள்ள போனீங்கன்னா என்ன அவர் நினைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ ஆட்டம் அப்படின்னா என்னன்னா, ஆட்டம் டோம்னா உடைக்கிறது, ஆட்டம்னா உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். உடைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துங்க. அதானுங்க சின்ன பருப்பொருள்னு நினச்சேன். அப்புறம் உடச்சி உள்ளே போனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பருப்பொருள் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். சரியா? அணு துகள்கள் அணுவுக்குள்ளே இருக்கக்கூடியது. இது 3: புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இது 3 தான் இப்போதைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறையா கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அதோட கேரக்டர்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ உங்களுடைய கேரக்டரு என்னம்மா? அணுவை உடச்சி உள்ளே போனீங்கன்னா, அணுவோட சின்னதில்லைன்னு நினச்சான், உடச்சி உள்ளே போனால் 3 பேர் இருக்கான். இன்னும் நிறைய பேர் இருக்கான். அவனுடைய கேரக்டர்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது. இந்த 3 பேரோட கேரக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மின்னூட்டம் தமிழில். நல்லா புரிஞ்சுக்கணும். மின்சாரம்லாம் இது தான், காந்தம்லாம் இது தான். இவரும் மெயினாக இந்த இவர் பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்கள், எலக்ட்ரான். இவர் பண்ணுற வேலை தான் காந்தம் உருவாகிறது, மின்சாரம், இந்த ஃபேன் ஓட வைக்கிறது, லைட் எரிய வைக்கிறது, எல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் டகால்ட்டி வேலையும் யார் பண்ணுறா? இந்த இவர் தான், எலக்ட்ரான். அதை தான் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கிக்கிட்டோம். இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்கள, எங்கேயோ இருந்து, அதுக்கு இவரும் காரணம். இவரும் ஒரு காரணம். ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம்ல, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இவர் தான் காரணம். இங்கே டிவி பார்க்குறீங்கள, படம்லாம் பார்க்குறோம்ல, இவர் தான் காரணம்.
நேர் மின்னூட்டம். பாசிட்டிவ் எனர்ஜி இங்கிலீஷில். சரியா? ப்ளஸ் குறி போடுவாங்க. அப்படியே ஆப்போசிட் வரும். நேர்னா ஆப்போசிட் என்னது? எதிர். இது நெகட்டிவ், எதிர் மின்னூட்டம். அப்படின்னா அதான் என்ன சார் நேர் மின்னூட்டம்னா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்களாம் கேட்க மாட்டோம் சார். ரெண்டும் ஆப்போசிட் கேரக்டர், அவ்வளோதான். இவரை பிடிச்சி இழுப்பார், இவரை பிடிச்சி இழுப்பார். இது ஆண்னு வச்சுக்கோங்களே, இது பெண். சரி, மாற்றி சொல்லிட்டுனா இது பெண், இது ஆண். ஓகேவா? பெண் பின்னாடி தான் என்ன பண்ணுவோம்? பி பெண் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஆண் போவர், அது இயற்கை. சரியா? ஏன் இதனால தான் நம்மளும் ஆயிருக்கோம். அதேமாதிரி பாசிட்டிவ் பக்கத்தில் இருக்கவே இருக்காது. பெண்ணும் பாருங்க, பக்கத்தில் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸுமே ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டா, அப்படி தான் அவங்க அப்படின்னாக்க இருக்க முடியல. இல்லை, அதேமாதிரி ஆண் இருக்க முடியாது. ஏதோ சமாளிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. சரி, அப்போ புரோட்டான் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு கவர்ச்சி விசை, ஈர்ப்பு விசை இருக்கும். ஓகேவா? ரைட். ரெண்டு பேரும் ஆப்போசிட்டு. எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்க முடியாது. காந்தம் இருக்குல்ல, காந்தம் பாருங்கள், நார்த்து வைங்க, நாவும் விலகி ஓடிடும். இவங்க ரெண்டு பேர் பண்ணுற சேட்டை தான் மெயினாக எலக்ட்ரான் பண்ணுற சேட்டை. சவுத் வச்சா என்ன ஆயிரும்? விலகி ஓடிடும். நார்த்து சவுத்து வச்சா ஒட்டிக்கும். இவர் தான் எலக்ட்ரானும் புரோட்டானும் பண்ணுற சேட்டை தான் அது. காந்தத்துக்கு காரணமே அவங்க தான். ஓகேவா? இவங்களுடைய கேரக்டர். அப்போது பாசிட்டிவ் ஒன்றா இருக்க முடியாது, விலகி ஓடிடும். நெகட்டிவ் ஒன்றா இருக்க முடியாது, விலகி ஓடிடும். இதை வந்துட்டு +1ன்னு எழுதலாம். ஒரு புரோட்டானோட வேல்யூவை +1. அப்போ ரெண்டு புரோட்டானாக இருந்தால் என்னென்னு எழுதணும்? +2. எலக்ட்ரான் நெகட்டிவா, அதை எப்படி எழுதலாம்? -1. +1 -1 சேர்த்துனீங்கன்னா என்ன ஆயிரும்? 0, நியூட்ரல் ஆயிரும். நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்கு, இந்த செகண்டு கூட இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுல் எலக்ட்ரான் இழக்கும், ஒரு மாலிகுல் எலக்ட்ரானை ஏற்றுக்கும். அதுவும் நம்ம கிட்னி சட்னி இருக்கார்ல, அவரெல்லாம் இதெல்லாம் பண்ணுவார். அந்த ரத்தத்தில் அயனிகளோட இதை பேலன்ஸ் பண்ணுறதே அவர் தான். அது மாதிரி இப்போ மூளைக்கு நான் பேசுகிறது கேட்குறதில்ல, அவங்க மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போதில் இந்த எலக்ட்ரான் பண்ணுற சேட்டை தான். மின்னூட்டம், மின் கடத்தலாக செல்கிறது அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இவர் தான் காரணம். என்ன கதிரவன்? அடுத்தது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரைட் சார். நியூட்ரலை விட்டுட்டீங்க சார். நியூட்ரல் வார்த்தையில் அர்த்தம் இருக்குமா? நியூட்ரல் முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை, மந்தமாக இருக்கும். ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை. எதுக்கு சார் இதை உருவாக்குனாரு? கடவுளா? சரி, தெரியல, அதனால் கடவுள் வச்சுக்குவோம். இயற்கை அது பாட்டில் நடக்குது, சரி கடவுளே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஏன் சார் அப்படின்னா, பார்த்தோம்ல இப்போ புரோட்டானும் பக்கத்தில் இருக்க முடியாது. ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க. எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்க முடியாது. அணுக்கரு இருக்கிறதுலே சின்னது, ஒரு அணுவில் ரொம்ப சின்னதுன்னா அணுக்கரு தான். ஆர்பிட் அது பெருசாக இருக்கும். டீட்டெயிலாக நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே புரோட்டான் பக்கத்தில் சின்ன வீட்டுக்குள்ளே 2 பேர் அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும். 10 புரோட்டான் இருந்தாலும் 10 பேர் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் 2 பேரே பக்கத்தில் இருக்க முடியாது. சரியா? அப்போ அவங்கள பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் யார் இருப்பாங்க? நியூட்ரான் அங்கே இருக்கும். 2 பேரை பிரித்து வச்சுருவார். நடுவில் போய் இவர் உட்காந்துக்குவார், சண்டை போட்டுக்காமல். அதான் நியூட்ரல். நடுவில் ஒரு புரோட்டான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கார், தள்ளி தான் இருக்கும். நடுவில் 2 புரோட்டான் இருந்துச்சுன்னா வெளியில் 2 எலக்ட்ரான் இருக்கும்.
இந்த லாஜிக். அப்புறம் அணு எண்ணு, நிறை எண்ணு அதெல்லாம் நம்ம இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். இப்போ என்னென்ன பார்த்தோம்? அணுவோட அமைப்பு. அணுவில் யார் யார் இருப்பாங்க? ஸ்ட்ரக்சர் என்னென்ன? நியூக்ளியஸு, வீடு, சுற்றிலும் வேலி, எலக்ட்ரான், ஆர்பிட்டா. நியூக்ளியஸ்குள்ளே வீட்டுக்குள்ளே யார் இருப்பாங்க? புரோட்டானும் நியூட்ரானும். வேலியில் யார் இருப்பா? எலக்ட்ரான் இருப்பாங்க. பூனைக்குட்டின்னு வச்சுக்கோங்களே, வேலியில் பாதுகாவலராக பூனைக்குட்டி வச்சுக்கோங்க. இதான் அப்போ அணுவோட அமைப்பு நியூக்ளியஸ், எலக்ட்ரான், ஆர்பிட்டா. நியூக்ளியஸ்குள்ளே யார் யார் இருப்பாங்க? புரோட்டானும் நியூட்ரானும். எலக்ட்ரான் ஆர்பிட்டாவில் யார் இருப்பா? எலக்ட்ரான் இருப்பார். இந்த எலக்ட்ரான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மின்சாரம்னா இவர் தான், இவர் தான் மின்சாரம். ஆக்சுவலாக அதுக்கு பேர் மின் ஓட்டம். இங்கிலீஷில் எலக்ட்ரிக் கரண்ட். வெறும் கரண்ட் உண்டோம், அது எலக்ட்ரானுடைய கரண்ட். கரண்ட் மீன்ஸ் நிற்காமல் ஓடுறது. இவர் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரான்ஸ் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை வந்து மின்சாரம். அப்படி எலக்ட்ரான் ஓடுறதுனால தான் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கடிகாரம் ஓடுது, பைக் ஓடுது, இப்போ கார் வரைக்கும் ஓடுது. அவ்வளோ பெரிய கார் ஓட வைக்குது. அது பரவாயில்ல, ஜப்பானில் ரயிலே ஓட வைக்குது. ஜப்பானில் யார்? கண்ணுக்கே தெரியாத எலக்ட்ரான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆட்டமும் நம்ம கண்ணுக்கே தெரியாது, சரியா? அந்த ஆட்டமுக்குள்ளே 3 பேர் இருக்கானுங்க, புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரானு. இந்த 3 பேர்த்தில் சின்னவர் யார் தெரியுமா? யாருங்க? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க சொல்லுங்கள். எலக்ட்ரான் தான் சின்னவர், துணிக்கும் அதோட ஒரு பயங்கர சின்னது. அதனால தான் அணு நிறையில் அவர் சேர்த்திக்க மாட்டோம். ஓகேவா? இவர் பண்ணுற சேட்டை பாருங்கள். அவ்வளோ பெரிய ட்ரெயின் ஓட வைக்கிறாரு. நம்ம எல்லாமே வீட்டில் இன்றைக்கி நீங்கள் கிளம்பிலாம் யாரும் வந்திருக்க முடியாது. எலக்ட்ரிக் பைக்கிலேருந்து, எலக்ட்ரிக் கார்லேருந்து, இந்த டிவியிலேருந்து, இங்கேருந்து எங்கேருந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. எல்லாம் இந்த எலக்ட்ரான் செய்கிற வேலை. சரியா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? உங்கள் இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போதில்ல. இப்போ நீங்கள் நான் பேசுகிற, கேட்குறது, கண்ணில் வாங்குறது எல்லாம் இந்த இவர் பண்ணுற வேலை தான். அவரை பற்றி தான் படிக்க போகிறோம். அதெல்லாம் அவரை பற்றி படிக்க போகிறோம். இப்போ என்ன பார்த்தோம்? எலக்ட்ரான்னா சரி, ஆட்டம்னா என்ன, அதோட அமைப்பு. யார் யார் இருப்பாங்க? 3 பேர் தான் இப்போதைக்கு. இந்த 3 பேரை தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, 2 சேர்ந்தது நியூட்ரல் எனர்ஜி. அதுக்கே இவ்வளோ வேகமாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது லைஃப். புரிஞ்சுதா? எங்கே நமக்கு அப்படியே சேலமா, தமிழ்நாடா, அப்படியே பூமிக்கு அந்த பக்கம் பாலில் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான்னா, இந்த ஒரு பால் இந்த பக்கம் இருக்கிற நம்ம அங்கே அமெரிக்காவில் இங்கே நடக்கிற விஷயம் நமக்கு தெரியுது அப்படியே. அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரான் தான். சரியா? லைவ் பார்க்கலாமா? இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு போட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் 12:30, அங்கே நைட்டு 12:30 இருக்குது. கலிஃபோர்னியா காணும். பார்க்கலாம், லைவ் பார்க்க முடியுமா? எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். அடுத்து நாம் பார்க்க போகிறது இவ்வளோதான். இப்போ இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்? பருப்பொருள் அப்படின்னா என்ன, அதோட பேசிக் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆற்றல் பார்த்தாச்சு. அவங்களுடைய இயக்கம், நிற்கிறாங்களா ஓடுறாங்களா, அதுக்கு யார் காரணம், என்ன ஏது, ஆற்றலோட வகைகள், அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதான் ஃபிசிக்ஸ். அந்த பருப்பொருள் யார் கூட சேருவாங்க, என்ன ஏதுன்னு எங்கே பார்த்துட்டோம்? கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டோம். பார்ப்போம் பார்க்காதவங்களுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நாம் பார்க்க போகிறது மெஷர்மெண்ட், அளவீடு. மெஷர்மெண்ட்